ஓம் முருகா போற்றி. வெற்றிலை தீபம் செவ்வாய் நம்ம எப்படி வீட்டில் சிம்பிளாக விளக்கேற்றலாங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நான் காமாட்சி அம்மன் விளக்கேற்றலாமா, தீபம் கற்பூரம் காட்டலாமா, ஊதுபத்தி காட்டலாமான்னு பல சந்தேகங்கள் இருக்குங்க. நாம் எப்போவும் தெய்வங்களை எப்படி கும்பிடுவோமோ அதே மாதிரி கும்பிடலாம். வெற்றிலை 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம மேலே ஒரு மஞ்சள் குங்குமம், அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி 2 பக்கமும் வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, நான் இந்த வெற்றிலையோட காம்பை நம்ம கிள்ளி எடுத்துட்டு நான் ஒரு மாதிரி பித்தளை தட்டில் 6 வெற்றிலையை இதே மாதிரி மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி ரவுண்டாக வச்சுக்கலாம். அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த தீபத்தையும் வச்சிடணும். நான் அதை ஏற்கனவே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த விளக்கையும் நம்ம இதையே சென்டரில் வச்சுக்கலாம். இந்த விளக்கை வச்சுட்டு பூவை சுற்றி நமக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அதை நம்ம இந்த மாதிரி விளக்கை சுற்றி வச்சுட்டு, நம்ம எப்பவும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றலாமா, தீபம் கற்பூரம் காட்டலாமா, ஊதுபத்தி காட்டலாமா, நம்ம எப்பயும் எப்படி சாமியை கும்பிடுமோ அதே மாதிரி கும்பிடுங்க. அதில் எந்த ஒரு மாற்றங்களும் வேண்டாம். அதே மாதிரி விளக்கில் நெய்யை விட்டுட்டு அதில் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த வெற்றிலை காம்பையும் போட்டு திரி போட்டு நம்ம எப்பவும் போல் தீபம் ஏற்றிக்கோங்க. உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த முருகப்பெருமான்கிட்ட சொல்லி மனம் விட்டு கண்ணீர் விட்டு கேளுங்க. கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு. எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எப்பவும் ஊதுபத்தி ஏற்றலாமா, கற்பூரம் ஏற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வேணாம். நம்ம மனசுக்கு எப்படி நம்ம கடவுளை கும்பிடணும்னு தோணுதோ அதே மாதிரி கும்பிடுங்க.